ஸ்கூல்ல யாரோ நூடுல்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு வந்துட்டு எனக்கும் அது செஞ்சு தரியா கேட்டான். ஃபர்ஸ்ட் சோள மாவு இருக்குல்ல ஜோவர், அதில் தான் செய்யலான்னு இருந்தேன். பட் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து செஞ்ச சப்பாத்தி மாவு இருந்துச்சு, அதனால அதிலே செஞ்சுட்டேன். நூடுல்ஸ்க்கு வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். பட் அதுவே அவன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான். ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு வரான். ஆனால் என்கிட்ட அதை கேட்குறப்போ அந்த ஃபுட்டு பேடா, அதை நீ எனக்கு ஹெல்த்தியாக செஞ்சு தரியா அப்படின்னு கேட்பான். தென் டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு ஐடியாவே இல்லை. தோசை தான், பட் தொட்டுக்க சுத்தமாக ஐடியா இல்லை. சாம்பார் சட்னின்னு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. வேற ஏதாவது செய்யலான்னா எல்லாத்துக்கும் தேங்காய் தேவைப்பட்டுச்சு. ஒரு வாரமாக இங்கே தேங்காவே கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. கரெக்டாக என் மாமியார் கால் பண்ணாங்க. என்ன டின்னர்னு கேட்டப்போ தான் சொன்னேன் ஐடியாவே இல்லைன்னு. அப்போ தான் சொன்னாங்க கத்திரிக்காய் இருந்தால் கடையால் செஞ்சுறேன்னு. என்கிட்ட தான் ஆபர்ஜின் இருந்துச்சா, ஸோ அதை வச்சு டின்னர் முடிச்சாச்சு. நான் கிருத்திக் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் கத்திரிக்காய்லாம் தொடவே மாட்டேன். ஸோ கத்திரிக்காய் வச்சு எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. இப்போது நான் சாப்பிடலைன்னா இவன் கேள்வி கேட்குறான், நீ ஏன் சாப்பிட மாட்டேற, வெஜிடபிள்ஸ் குட்டு தானே அப்படின்னு. ஸோ அவனால் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும்.